அதனால எனக்கு இந்த 1000 கோடியோ இல்ல 1500 கோடியோ எனக்கு கவலை கிடையாது. எனக்கு தேவை லோகேஷ் கனகராஜுக்கு மறுபடியும் லியோ படம் கன்ஃபார்ம் ஆகும்போது அமெரிக்கன் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகலையே. கூலி படம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தானே அமெரிக்கன் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. எந்த கோயிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றது அதாவது புரியறவனுக்கு புரிஞ்சா தெரியும். சரியா? அவ்வளவுதான்ப்பா. சரி, நீங்க பேசுங்க. எனக்கு டைம் ஆச்சு. நான் இதுலதான் வந்தேன். பேசுங்க. அப்புறம் இன்னொன்னு, இது ஒண்ணு என்னமோ கேக்குதா நான் பேசுறது? ஆகஸ்ட் 14 நாங்க உள்ள களம் இறங்கி நாங்க டேக் போட்டு இது பண்ணிடுவோம். ஏண்டா இன்னும் டேக் போடுறதுலதான் இருக்கிறீங்க. இன்னும் மூளை வளர்ச்சி இன்னும் வளர்ற மாதிரியே இல்ல. அப்படித்தானே தம்பி? 25ஆம் தேதி விஜயகாந்த் பிறந்த நாள் இன்னைக்கு மதுரையில என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மாநாடுக்கு நாங்க ஒரு டேக் ஒண்ணு போட்டோம், மறந்துடாத. சரியா? அடுத்தது பொங்கலுக்கு நாங்க போகி வச்சிருவோம், ஞாபகம் வச்சுக்கீங்க. எப்படியே போகி பொங்கல் என்ன இந்த 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 நாங்க டேக் போட்டுருவோம், ஒவ்வொரு நாளா டேக் போட்டுருவோம். டேக் போட போறோம்னு எல்லாம் பயந்துட்டாங்க. அங்க ஒருத்தன் யூடியூப்ல பதிலுக்கு உட்காந்து நாங்க டேக் போட ஆரம்பிச்சோம், நீங்க வந்து தாங்க மாட்டீங்க, எங்களுக்கு டேக் போட தெரியல கிடையாது, நாங்க எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க என்னடா எங்களை எடப்பாடி கூட கம்பேர் பண்றீங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு உட்காந்துருக்கான் ஒருத்தன். அதனால எம்ஜிஆர் கூட நீ கம்பேர் பண்ணா அதுக்கு நான் என்ன இவனுங்க டேக் போட்டு படத்தை காலி மக்கள் யார் கூட கம்பேர் பண்றாங்கன்றதுதான் முக்கியம். புசி ஆனந்த் இன்னைக்கு நம்ம நினைச்சா டேக் போட்டுக்கலாம். வருங்கால முதலமைச்சர் புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் ஒண்ணு போட்டிருந்தா அவங்களுக்கு வயித்தாலையும் வாயாலையும் அவங்களுக்கு எரியுமா எரியாதா? புசி ஆனந்த் அவர்கள் டிவிக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி டேக் ட்ரெண்ட் பண்ணா வயித்தாலையும் வாயாலையும் சில பேருக்கு எரியுமா எரியாதா? அவனுக்குதான் அந்த கோஷம் போட்டதே, நம்ம என்னத்த பண்றது? அதெல்லாம் அப்படியே எங்களுக்கு எல்லாம் நேரம் எல்லாம் போட தெரியாமலாம் கிடையாது, டேக் போறதுக்கெல்லாம் கிடையாது. என்ன ஏற்கனவே இவன் ஒரு தடவை டேக் போட்டுதான் கவுண்ட் வராம அங்க உள்ள இருக்கிற அவங்க ஃபேன்ஸ் குரூப்லயே ஸ்பேஸ் போட்டு அடிச்சுக்கிட்டு ஓசிக்கிட்டு கடிச்சுக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு இன்னும் ஃபேன் பேஸ் மனநிலைமையில தான் இருக்கிறானுங்க. மெச்சூரிட்டி ஆகி வாங்கலாம்டா. என்னடா நீங்க இன்னும் டேக் போட்டா அப்படியே இதுவா ட்ரெண்ட் ஆகி இப்படி டேக் போட்டு ட்ரெண்ட் ஆகி தான் மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டான். அதனால இதுக்கெல்லாம் ஒன்றும் பேசாதலாம். போய் அடிக்கிறதா அடிச்சுட்டு போயிடுங்க. சும்மா கோட் பண்ணி இல்லை கோட் பண்ணிலாம் போடுவாங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா அவன் போட்ட ட்வீட்டை ஸ்கிரீன்ஷாட் போட்டு அடிச்சு போட்டு போங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்றவன் எவன் பாருங்க, அவனுங்களை தூக்கி போட்டு மிஸ்ட்டு போயிட்டே இருங்க. சும்மாலாம் அதுக்கு போட்டுலாம் இருக்கிற வேலை ஏங்க. நம்ம இங்க கூலி இது போட்டு பார்ப்பீங்களா, நீங்க போயிட்டு டேக் போட்டு இது பண்ற வேலையை பார்ப்பீங்களா? அதெல்லாம் நேரம் வரும்போது மதுரை மாநாடுக்கு வரும்போதோ இல்லை வந்து அப்புறம் இதுக்கு படம் அந்த பொங்கலுக்கு பணநாயகன் வரும்போதோ பார்த்துக்கலாம். அவங்க படமும் இறங்குது இல்ல பொங்கலுக்கு, அப்புறம் என்ன பாத்துக்கலாம். நீங்க வாய் வச்சுன்னா அங்க வாய் வைப்போம், முடிஞ்சு போச்சு, பாத்துக்கலாம். சரி, நம்ம செலிப்ரேஷன் மட்டும் பாருங்க. அப்படிலாம் இல்ல, அது அப்புறம் மாறாதீங்க. செலிப்ரேஷன் பண்ணுங்க, காக்காவை அடிச்சு செலிப்ரேஷன் பண்ணுங்க. அவ்வளவு நல்லவனெல்லாம் மாற முடியாது. நல்லவனாரு, பட் ரொம்ப நல்லவனா இருக்காரு. சரிப்பா, நீங்க பேசுங்கப்பா சதீஷ், பேசுங்க. வந்து அமைதியா பேசுவாங்க எதிர்பார்க்காதீங்க. சதீஷ் அப்படியே மைக் ஆன் பண்ணி அப்படியே பேசணும். சரியா? அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. அவர் ஏதோ ஷேர் பண்ண வந்தாரா, கம்முனே இருக்கிறாப்ல ஆளு. இல்ல நான் கொஞ்சம் லாங் புரியவே இருக்காரு. சரி ஓகே, எல்லாம் பேசுங்கப்பா, டைம் ஆச்சு எனக்கு. நான் ஓகே 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 ஓகே. இது ரமேஷ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கும் ஸ்பீக்கர் கொடுத்தேன், கேக்குதா அவருக்கு? பேசுங்க பேசுங்க ரமேஷ் போ. எனக்கு கேக்குது. ஹுக்கும் சாங் போடுங்க தம்பி. அவர் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு. அவர் ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு, பட் ஆனா பேசுறது கேக்கல. என்ன கூட வந்தாப்ல போயிட்டாப்ல திருப்பி.
சரி நீ தலைவர் பாட்டு போடுப்பா. சதீஷ் 2 ப்ரோ இயர்ஸ் ஆஃப் 2 இயர்ஸ் ஆஃப் ஹுக்கும் ஓடிடுச்சு 2 வருஷம் அதுக்குள்ள. ஆனா ஆமா ஆமா செலிப்ரேஷன் நடுவுல இது வேற சூப்பர். வருமா 2 இயர்ஸ் ஆஃப் ஜெயிலர் வருமா? ஆமாக்கா, அது படம் ஒட்டி தானே அது ஆமா ஆமா. ஆமா ஆமா 5 நாளைக்கு முன்னாடி. அது அதெல்லாம் சேம் டேட் அதெல்லாம் தானே. மறந்துடும் நினைக்கிறேன். அது நம்ம கூலியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கூலி இதுல எதுவும் தோணுது. நீங்க bro இது போடுங்க நீங்க. இந்த ஒக்குவனை ஓகே, போடுங்க. நான் சாங் போடுறேன் செலிப்ரேஷனுக்கு. ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணு. அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ணி நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். அப்படியே கேக்குது. கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கு கிங்ஸ்லி. ஆமா வால்யூம் ரொம்ப கம்மியாயிடுச்சுப்பா. கேக்குதா இல்லையா? சவுண்ட் கம்மியா இருக்கு கிங்ஸ்லி. நீ பேசுறப்ப கிளியர் அதிகமா இருக்கு. கேக்குது, கம்மியா கேக்குது. ஆமா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இப்போ ஓகே. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும். டைகர் சவுண்டே இல்ல கிங்ஸ்லி. அர்த்தமாயிருந்தா ராஜா. பா
ஐயோ! மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டது. அதுக்கப்புறம் தியேட்டர்லலாம் இன்டர்வல் பிளாக்ல தெரிச்சுட்டேன் நான்லாம். பாஷாக்கு இன்னைக்கு வரைக்கும் என் மேல காண்டு அதுலதான். என்னால இது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பாஷா. இது அப்படி இல்ல bro. அதான் நான் இங்க இருக்கவங்க அதான் சொல்றேன். இங்க சென்னையில இருக்கவங்க, இந்தியால இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு யாரும் ட்விட்டர் பக்கம் வராதீங்க. ஆகஸ்ட் 13 நைட்டு, ஆகஸ்ட் 14 2 மணி 3 மணிக்கு கடைசியா பார்த்து ஆஃப் பண்ணி படுத்துருங்க. காலங்காலத்துல எழுந்து படத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிங்க ட்விட்டரை. ஆமாயா, இல்லைன்னா இவனுங்க இப்போ பார்த்தோன்னா சில்க் மாதிரி இருப்பான், அந்த சைடில் பார்த்தோன்னா குஷ்பு மாதிரி இருப்பான்ட்டு இந்த பசங்க போடுவானுங்க ட்வீட்டு, படம் நமக்கு முன்னாடி பார்த்துட்டு. நான் சொல்லிட்டு தான் நான் போனேன் நானு. நான் எதுவும் போட மாட்டேன். நான் ஆக்சுவலி தலைவர் படத்துக்கு ரிவ்யூவே போட மாட்டேன். படம் எப்படி இருக்குன்றது ஓவராலா அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். அது தெரியுமே, நீ நீ யாருக்கு போடுவேன்னு எங்களுக்கு தெரியாது. நான் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. கிங்ஸ்லி ஜெயிலர் இன்டர்வல் வேட்டையன் படத்துல பார்த்துட்டு போட்டியப்பா, ஐயோ. வேட்டையன் படத்தை போட்டிய, வேட்டையன் படத்துல விடிகால 5 மணிக்கு இன்ட்ரோ போட்டிய, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் போய் திருப்பூர்ல போய் பாக்கிறேன் படத்தை. பத்தியா எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாரு ஒண்ணு. போட மாட்டான்ட்டு இதே வேலையதான் வந்திருக்கான் போல இருக்கு. ரைட்டு. சார் இந்த பாட்டு அதுவும் மனுஷன் அது எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த சீன் அப்படியே ஆமா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே எதிர்பார்க்க வரும். அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது பெருசா. மனுஷன் அப்படி நின்று திரும்பி அப்படி உட்காருவாப்புல. பா மொத்த தியேட்டர் எந்திரிச்சு கத்துச்சு. நான் யாருமே சீட்லயே இல்லையா, எல்லாம் ஏறிட்டாங்க. நான் கனடால நான் அப்படிதாங்க பார்த்தேன். முன்னாடி இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் யோசிக்கும் அப்படிதான். அப்படி லேடிஸ் எல்லாம் எந்திரிச்சு நின்னாங்க. ஐயோ தியேட்டருக்கு வெளியில சவுண்டுங்க, தியேட்டருக்கு வெளியில சவுண்ட் கேக்குது, அந்த அளவு கத்திட்டு இருந்தாங்க. நாங்களாம் வேற பயந்துகிட்டே வேற இருக்கோம். போலீஸ் ஆளுங்களாம் வேற நின்னுட்டு இருக்கிறாங்க, ஏதாச்சும் கலாட்டா பண்ணி விட்டுருவாங்களோன்ட்டு பயந்து வேற கத்துறோம் நாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு தெலுங்குக்கு வந்துட்டு எனக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. எனக்கு நான் லேட்டா தான் புக் பண்ணணும்னு விட்டுட்டேன். போகும்போது ஆல்ரெடி ஃபுல்லா புக் ஆயிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு ஃபர்ஸ்ட் சாட்டர்டே போறேன். நான் வைப் ஃபேமிலி கிரவுடு. அதுவும் தெலுங்குல செம்மையா இருந்துச்சு. அசோக் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க? ஞாபகம் இருக்கா தலைவர் படத்துல ஸ்கிரீனை கிழிச்சிருப்பாங்க, அது வந்து பார்க்க போறீங்க இப்ப? ஆமா ஆமா ஆமா. ஆமா இன்னைக்கு மறுபடியும் நம்ம கூலியில பார்க்க போறோம். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். கேக்குதா ப்ரோ? சதீஷ் ப்ரோ? கேக்குது. இல்ல பழையப்ப முத்து படத்துலலாம் ஸ்கிரீன் அப்படியே வந்து இப்போ கெடுக்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப அடல்ட் ஃபேன். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இருக்க 50னா அப்புறம் அவங்கள ஒரு 30-35 ஏஜ்னால எங்க, ஏன்னா வந்து டிக்கெட்டும் கிடைக்காது, ஸ்கிரீன் அவனுக்கு கிழிச்சிருவாங்க முத்து படம்லாம் அந்த டைம்ல. ஏன்னா அப்ப 50 இயர்ஸ் நான் சொல்றேன். ஸோ வந்து ஆனா தலைவர் அப்படி ரொம்ப வெறித்தனமா அப்படி ஒரு லவ்வா பார்ப்போம். டிக்கெட் எடுக்கிறதுக்குள்ள ஒரு பிளட் நீ கண்டிப்பா லாஸ் ஆவீங்க. ஒரு டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டர்ல நான் அருணாச்சலம் படம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கையெல்லாம் அப்படியே நகை போட்டு கீறி அப்படியே ஒரு மாதிரியா கோடு வரும். கையெல்லாம் கோடு போட்டுருவாங்க கையில. ஏன்னா வந்து டிக்கெட் அப்பதான் ஆன்லைன்லாம் கிடையாது, கவுண்டர் போயிட்டு எடுத்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் டிக்கெட் கிடையாது. அவ்வளவு பெரிய சாதனை மாதிரி இருக்கும் தலைவர் படத்துக்கு தான். அதாவது அசோக் சார்லாம் தெரியும் அவரு, ஏன்னா வந்து அது நல்லா நாங்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் அதெல்லாம். ஆனா இப்பதான் இந்த 25 இயர்ஸ் போன மாதிரி 50 வருஷம் எப்படி போச்சு கண்ணு மூடி கண் திறக்குதோ அது இப்படி போகுது. 50 இயர்ஸ் வந்து காவடிக்கிறாரு. நல்லாட்டும் ஆண்டு முடிக்கல, நமக்காக இவ்வளவு உழைக்கிறாரு.
இதுதான் அந்த சரவணன் ரீசெண்டா சொல்லியிருப்பாரு, ஆக்டர் சரவணன் எல்லாம் தலை மேல ஏறி போய் உள்ள போய் உட்காருவோம் அப்படின்னு. அந்த ஊர்காவலன் படத்துக்கு அப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போல்லாம் நான்லாம் சின்ன வயசுலாம் FTFS எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஏன்னா பயம், எல்லாம் புடிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு தான் போறது தேட்டர் பார்க்கலாம். அந்த இன்டர்வியூ தான், சரவணன் இன்டர்வியூ தான் இன்னைக்கு பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. சொல்லும் போதே எப்பா இப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்கயா. அது இல்ல, அந்த சிவாஜி துடிக்கும் படம் கரங்கள் வரைக்கும் படத்துக்கு சொல்லியிருப்பாருல்ல. ஜெய்சங்கர் ஃபேன்ஸ்லாம் அந்த சைடு உட்காந்துருந்தாங்க, அவங்க கூட போய் சண்டை போட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, நம்ம ஃபேன்ஸ் எப்பவுமே தலைவர் விட்டு பாருங்க. டைட்டில் நம்ம முதல் டைட்டில் அவன் தான் வச்சிருந்தான், தளபதி இல்ல. நம்ம ஃபேனுக்கு எப்பவுமே கொடுத்து தான் பழக்கம். அது கூட வாங்கி வந்துட்டுருக்கான். முதல் தலைவர்ல அப்பெல்லாம் தளபதினா சொல்லுவாங்க. முதல்ல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 90s முன்னாடி எல்லாம் அப்பெல்லாம் தளபதினா 90s 95ல பாத்தீங்கன்னா தளபதி தான் சொல்லுவாங்க. அப்ப நம்ம சின்ன வயசுல தளபதியா யோசிப்பேன் நான். அப்ப சின்ன வயசுல என்னது இது? இப்ப எந்த எந்த ஏரியா ப்ரோ நீங்க? பூந்தமல்லி. பூந்தமல்லியா? ஓகே ஓகே. மெட்ராஸ்னா ப்ரோ, மெட்ராஸ் எல்லா தலைவர் படத்தை பார்த்தோம் ப்ரோ. நாள உதயன் தேட்டர் எல்லாமே உதயம்ல சிவாஜி படம் ஃபர்ஸ்ட் மறக்க முடியாது. டிக்கெட்டு எல்லாம் 5 மணி போய் நின்றுவேன். 5 மணி போய் 5 நம்பர் கேட்டா 5 மணி போய் ரோடு வெளியில இந்த பக்கம் லைன் கட்டி நிக்கும். வாங்கிட்டு உள்ள போறது பெரும்பாடாயிடும். சட்டை கிட்ட கிழிஞ்சு சிவாஜியில தான் வந்து ஃபுல்லாவே ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. அபிராமி ராமநாதன் தானே வாங்கியிருக்கோம். ஆமா ஆமா, அவங்க ஆமா, அதுதான் ஃபர்ஸ்ட் எல்லா தேட்டர்லயும் வருது. ஆமா ஆமா ஆமா. இல்ல எந்திர என்ன எல்லா தேட்டரும் வந்துச்சு. சிவாஜிக்குள்ள பாத்தீங்கன்னா இல்ல லிமிட்டட். சிவாஜியே ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லயும் வந்துருச்சு. சிவாஜி தான் ஃபர்ஸ்ட். நிறைய தேட்டர்ல நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆனது சிவாஜி தான். இல்ல அது ஓகேதான். பட் வந்து அந்த செகண்ட் ரிலீஸ் தேட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பார்த்து எந்திரன் ரிலீஸ் பண்ணாங்க. செகண்ட் ரிலீஸ் பண்ற தேட்டர்லாம் எந்திரனுக்கு வந்து இப்போ ஏரியால பாத்தீங்கன்னா பூனை பாத்தீங்கன்னா அந்த 3 தேட்டருமே ரிலீஸ் பண்ணாங்க. அப்பெல்லாம் முதல்ல ரஜினி வந்துச்சுன்னா அந்த ஏதோ ஒரு தேட்டர் மட்டும் ரிலீஸ் ஆகும் பூந்த அவுட் ஆஃப் சென்னையில. ஆனா எந்திரன் படம் வந்தப்பனா அந்த செகண்ட் ரிலீஸ் பண்ற தேட்டர் அவனே டே 1 ஃபர்ஸ்ட் முதல் நாள் படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணான். அந்த தேட்டரு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப கன்றாவே அந்த டிக்கெட் கிடைக்கல. அந்த இடத்துல போயிட்டு படத்தை பாத்துக்கீங்க. ரொம்ப அதிக ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ற அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து ரஜினி படம் மட்டும். அது சிவாஜில இருந்து இப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த நம்பர்ஸ் பண்ணோம்னா இப்படி, அந்த நம்பர்ஸ் பண்ணா அப்படி. தலைவர் வந்து அந்த மாதிரி கால்குலேஷன்ல வந்து அதுக்குள்ள இருந்ததே கிடையாது. எல்லாமே கேம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். அவர் படம் அப்படின்றதே வந்து மேஜிக் தான். இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமா 100 கோடி அடிச்சது இல்லை, அதனால இது எந்த படமும் அடிக்காதுன்னு சொல்ல முடியுமா? தலைவர் பண்ணாரு. 150 இருக்கட்டும், 300 இருக்கட்டும், எல்லாத்தையும் ஓபன் பண்ணவர் அவர் தான். இப்ப நம்ம அதை நோக்கி போல, இந்த படம் வந்து இப்படிதான் அடிக்கும் அப்படின்ற பிக்சேஷன் எந்த படத்துக்குமே நம்ம வைக்க முடியாது. அதை குளோரிஃபை பண்ணவும் இல்லை. பட் அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கும்னா அந்த மேக்னிடியூட்ல ஒரு ப்ரொமோஷன் நடக்குது. ஸோ தே பிலீவ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது. அதை வச்சுதான் ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடுதே தவிர, மற்றபடி நம்ம சைட்ல டைரக்டர் போய் உட்காந்துட்டு 10 நிமிஷத்துக்கு ரோட்டி கேட்டுடுவீங்க, 1500 கோடி அடிப்பீங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன் சைடும் சரி, டைரக்ஷன் சைடும் சரி யாருமே சொல்லலை. ஸோ அவங்க வந்து பார்த்தா ஒரு செலிப்ரேஷனு, அந்த செலிப்ரேஷனை என்ஜாய் பண்ணணும். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாருமே தலைவர் வந்து
இது வச்சு எப்பவுமே அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லா ஓடும்ன்றது பை டிஃபால்ட். பட் இவ்வளவுதான் அடிக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா அவரோட படம் வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அது ஒன்ஸ் டேக் ஓவர் ஆச்சுன்னா அது எங்க போய் நிற்கும்னு யாருக்கும் தெரியாது. நீங்க எக்ஸாம்பிள் சந்திரமுகி எடுத்துக்கிட்டீங்க, 1 இயர் மேல ஓடுது, 2 இயர்ஸ்க்கு ஓடுது. அதெல்லாம் யாரு அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராக்கரோ இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரோ உட்காந்துட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 days தான் ஒரு படத்தோட லைஃப் டைம், 50 days ஓடினாலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல நீங்க வந்து 2 இயர்ஸ் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி நீங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ள அது வந்து எப்பவுமே தலைவர் அப்படி அடங்குறது கிடையாது. ஸோ இவங்கெல்லாம் சொல்றது வந்து இருக்கிற டேட்டா வச்சு பேசுவாங்களே தவிர படத்துல என்ன இருக்கு. எதனால தலைவரே சொல்றேன், படத்துல ஸ்டஃப் இருந்தாதான் ப்ரொமோஷனே பண்ண அலோவ் பண்ணுவாரு. நீ எவ்வளவு ப்ரொமோட் பண்ற, அதுக்கேத்த ஸ்டஃப் இருந்துச்சுன்னா யூ வாண்ட் ஆஸ்க், ஓகே பண்ணலாம், இது நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அப்படி இல்லாத பட்சத்துல தலைவரே ஹி வில் சே நம்ம அடக்கிதான் வாசிக்கணும், ப்ரொமோஷன் ஒரு ஹைப் ஏற்றக்கூடாது. தென் சன் பிக்சர்ஸ்மே அப்படிதான், எவ்வளோ அவனுக்கு லாபம் வர்ற அளவுக்கு தான் அதை பண்ணுவான். நீங்க பீஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூலயே முடிச்சு விட்டான், ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஏன் வைக்கல? ஏன்னா அவனுக்கு தெரியும் அவுட்புட் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டா அவனுக்கு கொடுக்கல. அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்டோரியாவும் சரி, ஃபைனல் ஒரு ரஃப் டிராஃப்டாவது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஓகே மேற்கொண்டு எவ்வளோ நம்ம போடலாம். விக்ரம் எடுத்துக்கோங்க, கமல் தான் ப்ரொடியூஸ் பண்ணாப்புல. விக்ரம் வந்து தியேட்டர்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஈவெண்ட்டே போனாப்புல. அவர் மலேசியா இருக்கட்டும், ஒரு நாள் எல்லா இடத்துலயும் போனாப்புல. ஏன்னா இன்னும் ப்ரமோட் பண்ணும் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அந்த அவுட்புட்டு இல்ல எப்படி இருக்குன்ற ஜட்ஜ்மெண்ட்ல தான் அதுல ஒயிட் பேர் ப்ரோ படம் ஓடினதுக்கு அப்புறம் தான் போஸ்டர்ல அவன் போட்டோ மட்டும் தனியா போட்டுக்கிட்டான். அதுக்கு முன்னாடி 3 பேர் போட்டோ இருக்கும். ஆமா, அந்த ரிசல்ட் நல்லா இருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு ப்ரோமோட் பண்ணாப்ல. அது வந்து இன்னும் பூஸ்ட் பண்ணி விடும். சோ அப்ப ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இறங்கி பண்றாங்கன்னா they are confident. அதை வச்சுதான் ஸ்பெகுலேஷன்ஸ் ஓடுது. இவர் இளஞ்செயன் பேசுறது, மற்ற ட்ராக்கர்ஸ் பேசுறதுன்னா மற்ற ரீசெண்டா நடந்த படத்தை வச்சு பேசுறாங்க. அமௌண்ட் ஒரு இஷ்யூ இல்ல. அமௌண்ட் ஒரு இஷ்யூ இல்ல. படம் நல்லா இருந்ததா, அது பாட்டு கலெக்ஷன் ஆயிட்டு வந்துடுறப்போ, அதனால அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் நமக்கு தேவையும் இல்லை. அது ஓ மற்ற ஃபேன் பேஸ் நீங்க லியோ வர்றதுக்கு முன்னாடி 195 பேர் 1000 கோடின்னு தான் பேசிக்கலாம். நம்மள ஒரு 5 பேர் தான் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் வேலிடா எதுனாலனா இதனாலதான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, டைரக்ஷன் டீம் வந்து இவ்வளவு கான்பிடென்டா இருக்காங்க, இவ்வளோ அவனுங்களுக்கு தெரியாது இல்ல. செகண்ட் ஹாப் அந்த மாதிரி என்ன அதான். அதனால நம்ம சைட்ல ஒரு 5% அப்படி பேசலாமே தவிர 95% வந்து டோன்ட் கேர் தான். 1000 கோடி அடிச்சா என்ன, இப்ப 1500 கோடி அடிச்சா என்ன கேட்க போற, இல்ல 800 கோடி பண்ணா என்ன பண்ண போற, 500 கோடி பண்ணா என்ன பண்ண போற, டசன்ட் மேட்டர். நம்ம என்ஜாய் பண்ண போறோம், ஒரு ராவா ஒரு படம் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அதான் அது ரஜினி படம்ன்றத பொறுத்த வரைக்கும் அது செலிப்ரேஷன் தான். அந்த எப்படி அத மக்கள் எப்படி அதை என்ஜாய் பண்றாங்க, அது எப்படி ஒரு திருவிழா மாதிரிலாம் ஒரு ஒரு படம் ரிலீஸ பத்தி ஒரு நார்த் இந்தியன் மீடியாலாம் நியூஸ் போடலானுங்கன்னா அது தலைவர் படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட். அவனுங்க ஊர்ல கூட அவனுங்க ஷாருக் கான் படம் அமீர் கான் படம் கூட அவனுக்கு போட்டது கிடையாது. ஏன்னா அது உங்க வித்தியாசமா இருக்கு, என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி. அது தலைவருக்கு மட்டும்தான் அது. இந்த படத்தையே ரொம்ப நார்த் சைட்லயே ரொம்ப டம்ப் பண்ணதான் பார்த்தாங்க. நிறைய ட்வீட்ஸ் வந்துச்சு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஒன்றும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணலையே, கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்கு தான் ப்ரோ சொல்ல வந்தேன். இவங்க எவ்வளவு பண்ணாலும் ஒரு விஷயம் நடக்குது யுனானிமஸா, லைக் எல்லா ஃபேன் பேசஸ்மே எல்லா ஸ்டேட்ல இருந்துமே லைக் கூலிக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. வர லைக் சாங்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆமா கிங்ஸ்லி ப்ரோ, இப்போ இவனுங்க
மாறு வேஷத்துல டிபி மாத்திட்டு போயிட்டு போட்டா கூட செருப்பால் அடிக்கிறாங்க கோட் பண்ணி. கரெக்ட். இவங்க அந்த கொண்டைய மறக்காம நம்மளை விட போயிடுறாங்க. அவங்க ஃபேன் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அந்த கமல் ஃபேனுக்கு செம்ம ஒரு மிதி விழுந்தது. அதுக்கப்புறம் இவன் காக்கா இது இந்த ட்ராக் ரைடு நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை போட்டு கும்மி இருக்கிறாங்க. கும்முனதுக்கு அப்புறம் நமக்கே தெரியுது நமக்கே தெரியுது ஓ இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு. அப்புறம் நம்மளும் போய் ஒரு குத்து குத்திட்டு வர்றது. ஓகே ட்ரெய்லருக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுதான் மேட்டர். சந்தோஷம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பயம்தான். ட்ரெய்லர் வந்து டிக்கெட் ஓபன் பண்றாங்க, அது ஒரு பக்கம் அப்படியே மாஸ்க் காட்டிட்டு இருந்தோம். அப்படியே பண்ணலாம். பயம் எல்லாம் ஒன்னும் தேவையில்ல மேடம். தலைவர் சம்பவம் பண்ணுவாரு. அது எப்பயுமே எல்லா தலைவர் படத்துக்குமே இருக்கும் சார். அது ஒரு சந்தோஷமும் இருக்கும், அது ஒரு டென்ஷனும். ஐயோ எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்ற அந்த பயமும் இருக்கும். ட்ரெய்லர் இது வரைக்கும் ரொம்ப நெருக்கத்தில் தானே விட்டுட்டு இருந்தான். இது இன்னும் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்கா? இது என்னன்னா தலைவர் கான்பிடன்ட் இல்லைன்னா வணக்கம் தலைவர் கான்பிடன்ட் இல்லைன்னா அவரு பேச விட அவரு மார்க்கெட்டிங் பண்ண விட மாட்டாரு. பாத்தீங்கன்னா அவர் கான்பிடண்டா இருக்கிறதுனாலதான் சன் டிவி நீங்க அவங்க என்ன பண்ணாலும் அவர் அமைதியா விட்டாரு. அவர் பாட்டுல இந்த ப்ராடக்ட் நல்லா வந்திருக்குன்னு விட்டாரு. இல்லாடி நீங்க நல்லா யாரு பாய்ஸா சொன்னாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அவர் அந்த ப்ராடக்ட் மேல கான்பிடன்ட் இல்லைன்னா அவர் கூப்பிட்டு சொல்லிடுவாரு, நீங்க இது பப்ளிசிட்டி பண்ண நீங்க அதிகமா பண்ண. ஆமா வேடனுக்குலாம் கூட நல்ல படம் தான். ஆனா அவர் ஏன் அந்த அளவுக்கு கொண்டு போல. ஆனா ஹி நோஸ் அவருக்கு 50 வருஷம் இருந்திருக்காரு ஃபீல்ட், அவருக்கு தெரியாதுதா. கன்ஃபார்மா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதுனால தான் அது. இன்னொன்னு நாட்டுல எல்லாம் சும்மாலாம் படத்தை வாங்க மாட்டாங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கியிருப்பாங்க படத்தை. சும்மாலாம் வாங்க மாட்டாங்க படத்தை. ஆல்ரெடி பார்த்துட்டு தான் படத்தை வாங்குவாங்க. நல்லா டஃப் இருக்கிறதுனால தான் அவங்களும் ரொம்ப கான்பிடென்டா எல்லாம் வாங்குறாங்க. நார்த்ல என்னன்னா இவனுக்கு இந்த டிபி மாத்திட்டு போய் பேசுறான்னு நம்ம பேச வேண்டியது அவனுக்கு அடிச்சு அனுப்புறானுங்க. ரெஸ்பெக்ட் கொடு, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்னா ஒரு சீனியரை வந்து இப்படி பேசாதீங்கன்னு அவனுங்க அடிச்சு அனுப்புறானுங்க. அந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவையா? நம்ம இங்க தெரியல பாரு, அவர் யாரு நினைச்சிட்டானுங்கன்னு தெரியல. அவர் எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்றதுனால ஒண்ணும் இல்ல நினைச்சிட்டானுங்க போல இருக்குது. நான் எல்லா போஸ்ட்லயுமே பார்த்தேன். இந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவருக்கு அவ்வளவு பெரிய சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னா பேசுங்க. எல்லாருமே அவங்க அந்த நாட்டுல ஒருத்தவங்க பத்தி பேசணும்னா அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும். தெரியாம வாய் கொடுத்து அதெல்லாம் தெரியும். இப்ப ஜெயிலர் வந்தது ரீசன்ட் எக்ஸாம்பிள். ஜெயிலரை வந்து என்ன யாரு முந்தினாங்க, இன்னும் ஒன்னும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். நீ முந்தினாச்சும் ஏதாவது பேசலாம், இல்ல ஒரு அரைக்குறை ஏதாவது ஒரு 4 பேசுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா. ஆனா லோக்கி கொண்டு போறான். தலைவரோட மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு மத்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டோம். கரெக்டா ஆன் பேங்க் ட்ரெய்லர் வரும்போது தலைவரோட லுக்க வந்து ரிலீஸ் பண்ணோம். கிளியரா இருக்கும். ட்ரெய்லர் கட் எல்லாம் பிளான் பண்ணி ரெடியா பக்கா பிளானிங். அதுதான் வெயிட்டிங்கே. இப்போ அந்த இன்டர்வியூலே சொல்லிட்டானே, அவன் தான் சொன்ன இன்டர்வியூல என்ன சொன்னான்னா, நான் டீசர் நிறைய கொடுத்தேன்னா ரொம்ப ரிவீல் பண்ணிடுவேன், கதையை ரொம்ப ரிவீல் ஆயிடும். அதனால ஒரே ஒரு ட்ரெய்லர் தரேன், அதுக்கு நீங்க டேட்டா பார்த்துக்கோங்க. ஸோ ஹி இஸ் வெரி ஷியூர் ஆன் தேட் ஆல்சோ. என்ன நமக்கு காட்டணும், எது காட்டக்கூடாது, ட்ரெய்லர்ல என்ன காட்டணும், எது காட்டக்கூடாதுன்ற முத கொண்டு அவன் இன்னும் கான்பிடண்டா இருக்கனால தான் இந்த அளவுக்கு அவன் அவ்வளவு மனசு விட்டு பேசுறான். நீங்க நல்ல நோட்டீஸ் பண்ணி லியோ படத்துக்கு இப்படியா பேசினான், நல்ல யூஸ் பண்ணி அவன் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா லியோ படத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சரி, பிரஷர் வந்து கம்பேர் பண்ண வேண்டாம். ஆனா நான் ஜஸ்ட் சொல்றேன் ஒரு இல்ல கரெக்ட். பிரஷர் வந்து கண்டிப்பா பெரிய படம் பண்ணணும்ன்ற பிரஷர் இருந்தது. பட் இதுல வந்து அவனுக்கு நல்ல ஃப்ரீடம் இருந்து அவன் கான்பிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் டேட் போயிருக்காங்க. அது வந்து அப்படி இல்லை, அரைகுறையா இருக்கும்போதே பேக்கேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதனால அவனுக்கு கான்பிடென்ட் இல்லை. இன்னொன்னு பாஷா நல்ல நோட் பண்ணி அவன் அவன் நாளை இந்த வார்த்தை எதுக்கு வரும், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால வந்து ஜெயிலர்ல போய் பார்த்துட்டு வருவேன், தலைவரை பார்த்துட்டு வருவேன்னா அப்ப எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து அவர் தலைவர் இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாரு.
ப்ராடக்ட் எப்படி வந்திருக்கோம், அவன் எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு அவன் போய் படம் முடிச்சதுக்கு அப்புறமா அப்ப ப்ராடக்ட் அந்த அளவுக்கு இருக்கு, அவுட்புட் அந்த அளவுக்கு டாப் நாட்ல உட்காந்துருக்கு படம். அதனால நம்மளாம் தனியா பயப்படாதீங்க, பயங்கரமா இருக்கும் படம். அது மட்டும் கன்ஃபார்ம். நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த 1000 கோடியில நம்ம பார்க்க தேவையில்ல, அதுவா நடக்கும். நம்ம ஜெயிலர் நடந்த மாதிரி அது என்ன நடந்தாலும் அது 500 வந்தாலும் சரி, 600 வந்தாலும் சரி, 800 வந்தாலும் சரி, 1000 வந்தாலும் சரி, இல்ல 1500 வந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவை படத்தை தலைவர் பார்க்க. ஆனந்த் சார், அதுதான் நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். இந்த ஸ்பெகுலேஷன் ஞாபகம் வருதுன்னா இப்போ இன்னொன்னு அனந்த் சார், நம்ம ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போஸ்டர் எல்லாம் போட மாட்டோம், எடிட் பண்ணலாம். அது என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதான் போடுவோம். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். இப்ப இந்த படம் மட்டும்தான் நம்மளுடைய தேவை. சொல்லுங்க. அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே போட்டி போட்டு வாங்குறாங்க. ஏன் வாங்கணும்? ஏன்னா நார்மலா படம் வருது, தலைவர் அதுக்கப்புறம் படங்கள் கூட இருக்கு. ஏன் இந்த படத்தை ஸ்பெசிபிக்கா போய் போட்டு வாங்குறாங்க? அவங்களுக்கு இன்சைட் டாக் தெரியாதா? அவங்க எதுவும் பார்க்காம இருந்திருப்பாங்களா? எதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சேர்ந்து வாங்குறாங்க? அது படத்துல நடித்தவர் போட்டி போட்டு வாங்க வேண்டிய சில சூழ்நிலை போயிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு படத்தை ஃபுல்லா பார்த்துட்டேன், நாகேஜெல்லாம் ஃபுல்லா படத்தை பார்த்துட்டு இருந்தாலுமே சும்மா ஒண்ணு இதாகலையே. ஸோ ஆப்வியஸ்லி அவர் தெரிஞ்ச ஆளுக்கிட்ட சொல்லியிருப்பாரு, படம் சூப்பரா இருக்கு, விட்டுறாதுன்னு சொல்லதான் தெரிஞ்சுப்பாங்க கன்ஃபார்மா. ஸோ அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த ரொம்ப சேஃபர் சைட்ல உட்காந்துருக்கோம். அதனால இந்த மாதிரி நம்ம ரிலீஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது, ஐ மீன் ஜெயிலருக்கு நம்ம கொஞ்சம் இதுல இருந்தோம். ஆனா இது அந்த மாதிரி கூட இல்லை. ஆக்சுவலி இப்போ சொல்ல போனா நம்ம எந்த அளவுக்கு அவ்வளவு கோட் பண்ண மாட்டான், அவன் தேவையில்லாத கோட் பண்ண மாட்டான். அவன் பிசினஸ் மேன். அவன் வெறும் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்றவன் கிடையாது. லாட் ஆஃப் பிசினஸ் பிளான் பண்ணி இதெல்லாம் தாண்டி ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. நம்ம ஷோல வாரோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அதோட முடிஞ்சு போச்சு. ஷோ நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு இது ஈக்குவல், நம்மளுக்கு பிரிஞ்சு 2 ஈக்குவலா போவான். அது படம் சரியில்லைன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நம்ம ஃபுல்லா நம்ம இந்த சைடு வந்தோம். இட்ஸ் மேட்டர் ஆஃப் ஒன் சிங்கிள் ஷோ. இன்னொன்னு சார், இப்போ இந்தியால மூவி லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 2 படம் ஓடுறது பெரிய விஷயமே கிடையாது. இப்ப இவங்க சோசியல் மீடியால கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா பேசலாம். இந்த படம் போச்சுன்னா இந்த படம் ஓடாது எல்லாம் கிடையாது. எத்தனை படம் கிளாஷ் ஆயிருக்கு? நம்ம தலைவர் பார்க்காத கிளாஷே கிடையாது. 3 படம் 4 படம் ஒன்னா வரும். பெரிய படம் 2 வரும், சின்ன படம் 2 வரும் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமால. அதெல்லாம் தாண்டி தானே இப்ப கிளாஷ்னால கதறாங்க. தலைவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. நல்லா இருந்தா 2ம் ஓட போகுது. 8 படம் 9 படம் வரும் ப்ரோ. தீபாவளி ரிலீஸ்னா 8 மூவிஸ் 9 மூவிஸ் வரும். விஜயகாந்த் மூவி வரும், எல்லாத்தோட மூவி தான் ரிலீஸ் ஆகும். அதுல 50% ஓடும். அந்த 8 படம் வந்துச்சுன்னா 4 படம் ஓடும். பாத்தீங்கன்னா 4 படம் ஹிட் ஆகும். பாத்தீங்கன்னா ஆமா, 4 படமும் ஹிட் ஆகும். கிளாஷ் பத்திலாம் நம்ம கவலையே பட தேவையில்ல ப்ரோ. இவங்களோட அவங்களோட எல்லாம் நம்ம அதை பத்தி மைண்ட் பண்ணிக்கவே தேவையில்ல. இப்ப இருக்கிறவங்களுக்கு கண்டென்ட் மேல கான்பிடென்ட் இல்லைன்னா வேற வழியே இல்லாம உள்ள வருவாங்க. அதனாலதான் இதெல்லாம் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஒரே ஒரு ஷோ, ஒரே ஒரு படம் தான் இருக்கணும், ஆப்ஷனே இருக்க கூடாது. அப்பதான் வேற வழியே இல்லைனாலும் ஏசியில உட்கார்றதுக்கு இல்ல சும்மா ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வரவன் கண்டிப்பா வேற வழி இல்லாம வரணும். அப்படி வர கலெக்ஷன் நம்புறாங்க. கண்டென்ட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்குன்னு சொன்னா நிறைய பேர் பார்க்க போறாங்க, ஃபேமிலியா பார்க்க போறாங்க. ஏன் சோலோ ரிலீஸ் பத்தி கவலைப்படுறீங்க? அந்த டிஸ்கஷன்ஸ் ஓகே, பட் கிளாஷ்னு வரும்போது இந்த தமிழ் சினிமா அப்படி இருந்தது கிடையாது. வர அந்த மாதிரி ஆகுது. கிளாஷ்னாலே ரசிகர்களும் சரி, ப்ரொடக்ஷன் சரி ஒப்பா வைக்கிறாங்க. ஒவ்வொரு படமும் அதோட பொட்டன்ஷியலுக்கு கலெக்ஷன் ஆகதான் போகுது நல்லா இருக்கிற பட்சத்துல. ஆமா சார், எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட போகுது. அவ்வளவுதான் எக்ஸ்டெண்டட் ரன் வரப்போகுது, ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க. அதுக்கான கலெக்ஷன் நடக்கும். என்ன பிரச்சனைனா அந்த ஓப்பனிங் டே கலெக்ஷன் சொல்றாங்கல்ல, அதனாலதான் இத்தனை பிரச்சனையும் வருது.
எக்ஸ்ட்ராவா 50 அது நாள் ஓட ஓகே மேடம், போகுது ஓடலாம். மேடம் இல்ல அது இல்ல கூட மேடம் நமக்கு தேவையில்ல மேடம், இல்ல அது இல்ல என்ன வேணா போயிட்டு போகுது, இல்ல நமக்கு நம்ம பிரச்சனை கிடையாது. நம்ம நான் நம்மள பத்தி பேசல, மத்தவங்கள பத்தி பேசுறேன். அதனாலதான் ரொம்ப ரொம்ப இல்ல இல்ல யோசிக்கிறாங்க. இப்ப என்ன அது கலெக்ஷன் ஆகுதா என்ன? இவனுங்களே அது போஸ்டர் போட்டுக்கிறாங்க. அது அதுதான் கரெக்ட். அது அடுத்து அது வேற டிபார்ட்மெண்ட். ஓடலனாலும் 150 கோடி போட போற, போட்டுக்கோ. அடுத்த படத்தை இல்ல கொஞ்சம் ஓடு. இவனே ப்ரொடியூஸ் பண்ணி இவனே போட்டுக்கிறான். சம்பளம் அவங்களே கொடுத்துக்கிறாங்க சார், அதான் எங்களுக்கு. ஆமா. என்னடா பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன், அதுக்கு வந்து ஹெல்தி கிடையாது. அப்ப நீங்க வந்து வர படங்களோட எண்ணிக்கை வந்து இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகும். ஒரு சின்ன படத்தை அலோவ் பண்ணலாம், இல்ல ஈக்குவலா இருக்க படத்தை அலோவ் பண்ணலாம், ஹெல்தியா இருக்கலாம் கிளாஷ். அது வந்து ஃபேஸ் பண்ணணும். இப்போ முதலாடிலாம் கிளாஸுக்குன்னு பெரிய லிஸ்டே போடுவாங்க, இத்தனை கிளாஸ் ஆச்சு, இதுல வின் பண்ணாங்க, அதுல வின் பண்ணாங்க. இப்பெல்லாம் கிளாஸே வர இப்பெல்லாம் தோத்துட்டா அப்பெல்லாம் கூட தியேட்டர்ல எக்ஸல்ல இவனுங்களே போட்டுறாங்க. தியேட்டர்லயே நடக்கும், சண்டைலாம் பயங்கரமா சண்டை வரும். இப்ப அதே உட்காந்து இவங்க எங்க பண்ணி, ஆனா அப்ப கூட இந்த நெகட்டிவாலாம் நடக்க தெரியுமா? இவன் எந்த நாட்டுல இவனுங்க ஆன்லைன்ல வந்தானுங்களோ அந்த அந்த குரூப், அந்த நெகட்டிவ். ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல கான்பிடென்ட். அதாவது அப்பெல்லாம் சண்டைனா யார் பெருசுங்கிறதுலதான் சண்டை வரும். நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கறதுல. இப்ப என்னன்னா நீ ஒண்ணுமே இல்ல, நாங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரிதான் போறானுங்க. யார் பெருசுன்னுலாம் பேசுறது கிடையாது. அது ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட் ஜஸ்டிஃபை ஆகும். நான் எப்போ தெரியுமா, Feb 2, 2024 இருந்து நீங்க அப்படியே நோட் பண்ணி பாருங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் மத்த ஃபேன்ஸோடலாம், லைக் சூர்யா ஃபேன்ஸோட இல்ல ஏகே ஃபேன்ஸோட மாத்தி மாத்தி சண்டை வரும். இவனுங்க தான் ஃபேக் ஐடியில உட்காந்து அந்த சண்டையெல்லாம் கிளப்பி விடுறது. அதுக்கப்புறம் பாருங்க அவன் எப்ப ஆரம்பிச்சானோ அதுக்கப்புறம் ஒரு வாரமா இந்த தாட் எனக்கு ஓடிட்டே இருக்கு. ஒரு வாரமா இந்த தாட் ஓடிட்டே இருக்கு. கரெக்ட் கரெக்ட். சம்பந்தமே இல்ல சண்டை, சம்பந்தமே இல்லாத ட்வீட்லாம் வரும். இவனுங்க தான் உட்காந்து ஃபேக் ஐடியில உட்காந்து அந்த சண்டையெல்லாம் கிளப்பி விட்டது. அதுக்கப்புறம் பாருங்க அவன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கிடையவே கிடையாது. கம்மி ஆயிருச்சு, ரொம்ப கம்மி ஆயிருச்சு. இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பேஸா போட்டு சம்பந்தமே இல்லாம எல்லாரையும் கடிச்சிட்டு அதுக்கு ஒரு சமாதானம் பஞ்சாயத்துன்னு போகும். எல்லாரும் சேர்ந்து இவனை தான் அடிக்கிறாங்க. ஆமா, அதுல மத்தபடி கோலிவுட் யூனிட்டி ஆயிடுச்சு. ஆமா, அதுல ஒரு கோலிவுட் யூனிட்டி வந்துருச்சு. அசோக் சார், தன்வினை தன்னை சுடுங்க அசோக் சார். இதெல்லாம் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம். எப்படி தான் நீங்க பண்றது, திருப்பி அடிக்கும் நம்ம சொல்லிட்டே இருந்த கேட்டானுங்களா? இப்போ வாங்குறானுங்க. வேலை ஒண்ணு இன்னும் வாங்குவானுங்க, கண்டிப்பா வாங்குவானுங்க. இதுக்கப்புறம் அப்படியே திருந்திர போற மாதிரி இன்னும் இருக்கே, இன்னும் இருக்கு. மெயின் பிக்சர் அங்கெல்லாம் இருக்கு. எங்க கோவஸ்ட் ஆளே காணோம், தூங்கிட்டாப்லையா? ஓகே ஓகே. இல்ல இல்லப்பா, திடீர்னு ஆளை காணோம். எனக்கு லைட்டா ஹேங் ஆகுது. அதெல்லாம் பேசுங்க. பிரைம் தான் வாங்கியிருக்கான் போல இருக்கு. ஆகாஷ்வாணி போட்டிருக்கான் ப்ரோ, கிங்ஸ் ப்ரோ. ஓ போட்டிருக்கானா? பிரைம் தான் வாங்கியிருக்கான். இல்ல ஆகாஷ்வாணி வந்து 8 weeks போட்டான். நான் அதை அப்பவே பாத்துட்டேன். ஸ்பேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது பாத்துட்டேன். நான் பிரைம் லோகோவோட போட்டிருக்காங்க கிங்ஸ்லி. பிரைம் வீடியோ, பிரைம் தான். பிரைம் வீடியோல தான் பிரைம் தான் நம்ம படம். லாஸ்டா 3 நாள் படம் நம்ம படம் தான் பிரைம் தான். அவனதான் முந்தறானுங்க. அவங்க காசு பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் ரெண்டு பேர் தான் மாத்தி காசு இருக்கு. அது வந்து இல்ல பெரிய பட்ஜெட் படம் இவனுங்க போடுவானுங்க. அவன் தன்னிக்ஸ்லயும் வரும். சொல்லுங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? கேக்குது. இல்ல அந்த ஏஐ வச்சு மோனிகா பெல்லுச்சியே வச்சு ஒரு கிரியேட் போட்டுருந்தீங்க, பாத்தீங்களா? பார்த்தோம். செமையா இருந்துச்சு. அது மார்வல்ஸ் நிறைய புதுசா பண்றாங்கப்பா. அதுல வந்து லோகேஷ் அனிருத் ஆடுற மாதிரி போட்டிருப்பான். லோகேஷ் ஆட்டி பண்ணிருக்காங்க. அனிருத்தி லோகேஷையும் ஆட விட்டாங்க. ஆடி இருப்பானுங்க அதுல. ஏஐல. அது நல்லா இருந்துச்சு.
ஓகே. அதான் ப்ரோ இது அது என்ன ப்ரோ ஹைதராபாத் ஈவெண்ட் அது என்ன அது டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆச்சா? நான் அப்ப பார்த்தேன் ஓப்பன் ஆகல. இல்லப்பா எனக்கு இங்க இருந்து செக் பண்ண முடியாதுல்லப்பா. வராது. அதனால தான் நான் நான் உங்களை வந்துட்டு சொன்னேன். நான் பார்த்தேன் ப்ரோ நானு. அதெல்லாம் ஓப்பன் ஆகல. நேத்து பார்த்தேன். இன்னைக்கு ஒரு மணிக்கு பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ வேணா செக் அப்போதைக்கு பண்ணி கூட பாருங்க. ஓப்பன் ஆகல. ஏன்னா அது அதுக்கு கீழே சில பேர் வந்துட்டு லைக் வேற ஒரு ட்வீட்ல சில பேர் வந்து ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் அதனால தான் நான் அது கேட்கணும்னு பார்த்தேன். கரெக்ட் கரெக்ட். அதுதான் ஏசியாஸ் பிகெஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏதோ சொன்னாங்களே ஏசியாஸ் பிகெஸ்ட் தெரியுமா? அரேனா அரேனா அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு. ஆமா ஆமா அது பத்தி தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. ஏன்னா சொன்னாங்க அது பயங்கரமா ஈவென்ட் போட்டது. இது அந்த ஃபுல் பேனல் அந்த 3D பேனல் வச்சு உள்ள அதுவா அந்த ஆமா அது பத்தாது 4000 கெபாசிட்டி தானப்பா அது 4000 ஏசியாஸ் பிகெஸ்ட் ஏதோ ஐ திங்க் ஆமாப்பா அது அரேனா தான் போட்டுருந்தாங்க. ஆமா ஏசியாஸ் பிகெஸ்ட் கிளப் 4000 கெபாசிட்டி வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணும். பெரிய பெரிய அதுதான் அது எல்இடி டோட்டல் 3D எல்இடி ஃபுல்லாவே எல்இடியா இருக்கும். ஸ்கிரீன் ஃபுல்லா இது போடியம் ஃபுல்லாவே எல்இடியா இருக்கும் பாத்தீங்கன்னா. அது செம்மையா இருந்தது. அந்த வீடியோ வச்சு வீடியோவே செம்மையா இருக்கும். அதுக்கு முன்னாடி வேற வேற கான்செப்ட்ஸ்லாம் அதுல நடத்திருக்காங்க. ஓகே ஓகே. ஃபுல்லா சும்மாவே எல்இடியோட இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பிரைம் போட்ட ட்வீட் ஷேர் பண்ணுங்க பாப்போம். அது அபிஷியல் பிரைம் வீடியோ அபிஷியலா பிரைம் வீடியோ போடல. பட் ஆனா அந்த இவன்லாம் போட்டிருக்காங்க, ட்ராக்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் என்னைக்கும் நம்ப மாட்டேன். பட் ஆகாஷ்வாணி 8 வீக்ஸ் போட்டா அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் மாதிரி தான். பட் பாப்போம் அபிஷியலா நம்ம ஆகாஷ்வாணியுமே ஃபர்ஸ்ட் அவன் தான் வந்துட்டு 4 வீக்ஸ்ன்னு போட்டது. அதனால நான் சரி வரட்டும் எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் பயங்கர கடுப்பா இருந்தது. ஐமேக்ஸ் ஐமேக்ஸ்ல எத்தனை பேர் பாக்குறீங்க? இருக்கிறதே 33 ஸ்கிரீன். அதுக்கு என்னடா 33 ஸ்கிரீன் ஒரு 4-5 ஸ்கிரீன் இருக்கிறதே சென்னை மட்டும்தான். ஷேர் பண்ணிருக்கேன், மேல ஷேர் பண்ணிருக்கேன், போட்டேன் மேல ஷேர் பண்ணிருக்கேன். அது மொத்தமா சென்னையும் கோயம்புத்தூர்ல மட்டும்தான்டா இருக்கு. அதுக்கு போயிட்டு என்னமோ இப்படி ஊத்திட்டு இருக்காரு. போச்சு ஐமேக்ஸே தேவையில்ல. நாங்கெல்லாம் லிட்டரலி கிரேட் ஸ்கிரீன்ல பார்த்துருக்கோம்டா நாங்க படத்தை. நீங்க ஐமேக்ஸ் அது இதுன்னு ஊத்திட்டு இருக்கீங்க. டென்ட் கொண்டாட ஸ்கிரீன் கட்டிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தனுப்பா நான். அந்த மாதிரி ஐமேக்ஸ் வரலையேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஐமேக்ஸ் ஆப்ஷன் இருந்தா செலக்ட் பண்ணி பார்க்க போறோம். எத்தனை பேரை பார்க்க போறோம்? எப்படி பார்த்தாலும் நம்ம எப்படியே பார்த்து ஐமேக்ஸ்ல எல்லாம் எதுவும் பார்க்க போறது இல்ல. அது நம்ம போக மாட்டோம். நல்லா கட்டி செலிப்ரேட் பண்ற ஸ்கிரீனுக்கு தான் நாங்க போவோம். 3வது தடவையோ 4வது தடவையோ இல்ல 5வது தடவை பார்க்கும்போது தான் அந்த மாதிரி அடுத்தடுத்து வரும்போது. ஆமா அதை விட்டுட்டு நீ ஐமேக்ல எவ்வளவு வருதோ எடுத்துக்கப்பா. நான் இந்த நீங்க மேல ஷேர் பண்ணிருக்கீங்க. இதே ஐடி நேத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் நேத்தோ முந்தா நேத்தோ போட்டிருந்தான் 4 வீக்ஸ் இவனே தான் போட்டிருந்தான். நான் அதனால தான் உட்காந்து இவங்க எல்லாம் உட்காந்து என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங்ல நம்ம போட்டு விடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் ஓடும், கண்டதையும் போட்டு விடுவோம். அதுல ஏதாவது ஒரு நடக்காம போயிடுமா அப்படின்ற மூலதான் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அபிஷியல் இல்லைண்ணா. இது உட்காந்து கட்டன் கிராப் பேஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருக்கானுங்க. ஆமா இவனுங்க வந்து கீழே போனா அடுத்த ட்வீட் வந்து இன்னொரு ட்ராக்கரும் போட்டிருந்தான். ஆனா இது தூக்கிட்டேன். நான் வெயிட் பண்ணேன். இது எப்படி எடுக்கிறது? அந்த மேல எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ட்ராக்கரை பத்தி எல்லாம் தெரியாது. தெரியும் தான். பாஷா ஒரு ட்ராக்கர் பாஷாவே ஒரு ட்ராக்கர் தான். நீங்க அவர்கிட்ட கேட்க பாஷா ஒரு ட்ராக்கரு, கிங்ஸ்லி ஒரு அணிலு எல்லாம் ஸ்லீவ்ல சொல்லலாம்.
இல்லைங்க, இப்ப நீங்க மேல ஷேர் பண்ணீங்கல்ல, அவங்களே போனா கீழே போனா ஜனநாயகன் பொங்கல்னு போட்டிருக்கான். அடுத்த ட்வீட்லயே பராசக்தி பொங்கல்னு போட்டிருக்கான். ஒரு இவனுக்கு அடிச்சு ஏதாவது ஒரு விடுவோம், பர்த் ஏதாவது என்கேஜ்மெண்ட் ஒண்ணு ஃபார்மிங் வராமலே போயிடும் பண்ணுவான். அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் என்கேஜ்மெண்ட் தான். ஆனா மோனிகா பாட்டு செம செம. ஆமா ப்ரோ, பயங்கர பயங்கர இதுவா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பாட்டு. செம்மையா இருக்கு. நாகார்ஜுனா கூட இல்ல போல இருக்குப்பா. இல்ல அது அந்த பாட்டுல அது அந்த மாதிரி ஒரு அது இதை தெரியல, அந்த கிரியேட் பண்றாங்க. கைய வந்து நாகார்ஜுனா அது இல்லன்னு போட்டிருக்கானுங்க, பாப்போம். ஒருவேளை அது தியேட்டர்ல பார்த்தாதான் தெரியும். சஸ்பென்ஸ் போல இருக்கு. சும்மா அந்த இது வந்துட்டு மேக்கிங் வீடியோக்காக அப்படி பண்ணியிருக்காங்க, பிடிஎஸ்க்காக. அபிஷியலா தெரியல. பட் நாகார்ஜுனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா ஆமா, எனக்கு தலைவரே தமிழ்ல வந்துட்டு வில்லன் கேங், அது நம்ம சரி படத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, வில்லன் கேங் டான்ஸ் ஆடிருக்கோம், ஹீரோ உள்ள வந்து அதுதான் அந்த மாதிரிதான் தலைவர் பாட்டு இருக்கு மேடம். அதான் மேடம், அந்த மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கு தலைவருக்கு. இது வில்லான் இதுலயா போயா அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு இந்த இதுதான் ஞாபகம் இருக்கு. ஒஸ்டில வரும் தெரியுமா அந்த பாட்டு, அதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. ஞாபகம் வரான். பாட்டை பாத்தீங்களா? ஐயோ, இல்ல அந்த மாதிரி வந்தா கூட உள்ள பூந்து, ஆனா ஏன்னா பாஷா கைப்பட்டு அதெல்லாம் வரும்போது நமக்கு, ஏன்னா அந்த ரேப்பும் இல்ல ஆக்சுவலா, அந்த அந்த அசல் கோளாறு பாடின ரேப்பும் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு மட்டும் எனக்கு தோணுது. ஆனா அது உள்ள என்ன கண்டிப்பா இருக்கும்னா எனக்கு தெரியல. இவன் சும்மா சாங் வைக்கிற லெவலுக்கு எல்லாம் பாட்டு சும்மா தனியா பாட்டெல்லாம் வைக்க மாட்டான் அவன். அதுல ஏதாவது இருக்கும். ஆமா ஆமா. நல்லா அந்த சிந்தனையில போட்டேங்க. அதான் சார். அப்புறம் என்ன சார், ஆகஸ்ட் 14 என்ன பிளான்ஸ்? அவரு ஆஸ் யூஷுவல் மதுரவாயில் தான். அப்போ இதுவும் பார்த்துருக்கீங்களா ஏஜிஎஸ்? என்ன ப்ரோ, கோட்டை மூலமா ஏஜிஎஸ் தான். அங்க என்ன கோட்டை போய் பாத்தீங்களா ஏஜிஎஸ்ல? இல்ல, நான் தலைய படம் மட்டும் தான் போவேன் தியேட்டருக்கு, மத்த படம் தான் போறது இல்ல. ஓட்டு படம் பாக்கிறதுக்கு தான் வேற ஒரு ஆள் இருக்காப்ல. நோ கமெண்ட்ஸ். பார்த்துட்டு வந்து எதுக்கு பார்த்தேன்னா, அப்பதான் என்னன்னு தெரியும், நம்ம கிண்டல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு காலையில போயிடும். அதுவும் கரெக்ட் தான். நம்மளால போய் பார்த்துட்டு கண்டென்ட் சொன்னாருன்னா நம்ம அதுக்கப்புறம் கலை கட்சிக்கு வசதியா இருக்கும். இல்ல, அந்த படத்துக்கு வாட்டமா போறது கிடையாது. நம்ம ஆள் படத்து கரெக்டா சீன் எடுத்து போட்டுருவோம். எப்படினாலும் நம்மளுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தானுங்களா? லியோ படம் ஃபிளாப் ஆனதுக்கு. ஆமா அதெல்லாம் வந்துட்டு அடுத்த படத்துக்கும் நம்ம கொடுப்பாங்க. அடுத்த படம் இருக்கு, மாநாடு இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தானே ஆகும். செம்மட்டி விழுந்தது ஆனா அந்த டைம்லலாம்ப்பா. இன்னும் இருக்கு, அடுத்த மாசம் என்ன கூத்தா பண்ண போறானுங்களோ. சை, என்ன நம்மளுக்கு இப்போ ஒன்னே ஒன்று படம் இருக்கு, நம்ம பாட்டு படம் பார்க்கறது அந்த செலிப்ரேஷன்ல போயிடலாம். இவன் வச்சிருக்கான் பாருங்க, வச்ச நாள் பாருங்க, திங்கட்கிழமை. மண்டே தானே டேட்டு? நான் தப்பா பார்த்தேனா? ஆமா மண்டே. மண்டே மண்டே தான் சொன்னாங்க. ஆகஸ்ட் 25 மண்டே தான். அது என்ன கணக்கு 25? அது கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன கணக்கு 25? அண்ணனுக்கு எதுக்கு விஜயகாந்த் பர்த்டே, கல்யாண ஆனிவர்சரி எதுக்கு? விஜயகாந்த் விஜயகாந்த் பர்த்டே. அதனாலதான் சுயமாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் யார் முதுகுலயா சவாரி பண்ணிட்டே இருக்கும்.
அன்னைக்கு நான் வேற ஒருத்தங்க போட்டோ ரிலீஸ்க்கு தான் வெயிட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் போட்டோ லான்ச் நடக்கும் அன்னைக்கு. ஆமா வெயிட்டிங். பூனைக்குட்டி அது பேர் வேற என்ன ப்ரோ பேர் என்ன ப்ரோ பேர் புரியல. அந்த பூனைக்குட்டி பேர் ஒண்ணு இருக்குமே, என்ன பேரு மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். செக் பண்ணி பூனைக்குட்டி பேர்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? சூப்பர்ப்பா. அது ரொம்ப அண்ணாவோட பூனை அது ஸ்பெஷலா இருக்கும். யுவா ப்ரோ என்ன திருப்பி வந்திருக்கீங்க என்ன? ஓஹோ அது அண்ணா பூனை. அது நான் மேல போட பூடெல்லாம் நினைச்சேன். அது இது வேறையா? வேணாம் நீங்க அதுக்கப்புறம் அவனுங்க மண்மத்தை கட்டுவானுங்க. நம்மளால திருப்பி தான் தயங்கிட்டு இருக்க முடியாது. நைட்டு 10:30 மணிக்கு நம்ம யுவா ப்ரோ சொல்லுங்க திருப்பி வந்திருக்கீங்க என்னாச்சு? இங்க கால் ஏதாவது வந்ததுன்னா ஸ்பேஸ் விட்டு இட் கிக்ஸ் மீ அவுட்ல. அது எல்லாருக்கும் அதே மாதிரி தான் ஆகுதா? நம்ம ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கால் ஒன்று வந்ததுன்னா வெளியில புஷ் பண்ணி விட்டுரும். கால் வந்தாலே அந்த மாதிரிலாம் எதுவும் வந்தது? அந்த மாதிரி எனக்கு எதுவும் வந்தது? எனக்கு வெளியில புஷ் ஆன்சர் பண்ணா வெளியில புஷ் பண்ணிரும். அப்டேட் பண்ணிட்டு பாருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பியும் கேஷா ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் அப்டேட் பண்ணி வேணா பாருங்க. போகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு போல அப்படி. ஓகே நான் ரீசன்ட்டா எனக்கு தான் இந்த மாதிரி எனக்கு பயங்கரமா பக் ஆகும் பாத்தீங்கன்னா. எனக்கு எதுவும் ஆகல. அனந்த் சார் நீங்க இப்போ அப்டேட்டட் வெர்ஷன்ல இருப்பீங்க, அதனால இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அனந்த் சார் டைமிங் பாத்தீங்கல்ல, கரெக்டா வந்தாரு பாருங்க. போன உடனே தான் வந்தாப்ல. ஓ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டா அவங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு வந்துட்டேன். ஆமா. கிங்ஸ்லி ப்ரோ ஏதாவது என்ன டொரண்டோல என்ன பிளான்ஸ் இந்த வாட்டி கூலி செலிப்ரேஷனுக்கு? என்ன பண்றேன் பிளான்ல இருக்கீங்க? சரியில்ல ப்ரோ, இன்னும் அந்த பிளான்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. போன டைம் வந்து லைக்கா வந்துட்டு உள்ள வந்தான், அதனால நடந்தது. இந்த டைம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ண மாட்டீங்களா? கனடா கார்த்திகை கேளாம்பா தம்பி. அவெல்லாம் இருக்கா? டிஸ்கஷன் ஓவர் சவர்மா. ரொம்ப தவறுமா. அதெல்லாம் பொய்ப்பா. எவனோ எங்கேயோ கிளப்பி விட்டதா அவனுங்களும் அங்க நம்பி வேற பேசுறானுங்க. இங்க விளையாட்டுக்கு நீங்க சொல்றதெல்லாம் அவனுங்க உண்மைன்னு வேற நம்புறானுங்க. கன்னடா போய் ஏன்டா அவர் சவர்மா சாப்பிட போறாரு? பர்கர் பீஸா எல்லாம் சாப்பிட மாட்டாரா? தம்பி லைட்டு தூக்குறமா வேண்டாமா? உனக்கு வாய்ப்பு இருக்க மாட்டேங்குது. அதான் ஒரு போஸ்டிங்ல இருக்க தொண்டனை பத்தி இப்படிலாம் பேசக்கூடாது கிங்ஸ்லி ப்ரோ. கனடா கேமிங் இது தெரியுமா? நீங்க இது சொல்லுங்க. கனடா கேமுக்கு அணியெல்லாம் இருக்கு. அது என்ன ஓட்டு வாங்கினா நிக்க போறாங்களா? இங்கதான் ஒரு பைத்தியக்காரன் உலகம் முழுவதும் செருப்படி வாங்கினா ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். அதுக்காக பைத்தியக்காரன் ஒருத்தன் இருக்கானே, அந்த பைத்தியக்காரன் தான் அவனுங்க பண்ற அட்டூழியம். அவன் அடி வாங்காத ஏரியாவே இல்லடா அப்படின்னு போஸ்ட் அடிக்கிறது. ஹரிஷ் என்எஸ்லாம் இருந்தானே, அந்த பைத்தியம் தான். இவனுங்கள மாதிரி பைத்தியம் சில பைத்தியங்கள் இருக்குது. அந்த பைத்தியங்கள் பண்ண வேலைதான். தியேட்டர்ல பெருசா வச்சானுங்க, டிவிக்கேன்னு தூக்கி விட்டானுங்க எல்லாரும். தியேட்டர்ல வந்துட்டு ஆக்சுவலி ஒரு மாஃபியா இருக்குது. அதுல வந்துட்டு அவனுங்க இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் உண்டு. அதனால வந்துட்டு அவனுங்க டிவிக்கே பேனர்லாம் வச்சிருந்தானுங்க. ஆனா அதை தூக்கிட்டானுங்க. என்னடா தெரியும் இங்க எதுக்கு டிவிக்கே வச்சு என்ன போகுது? அதுதான் கத்தர்ல உட்காந்து அட்டூழியம் பண்ணானுங்க. நாங்க ஏதோ ரோடு இது பண்றோம், அதை பண்றோம்.
ஒரு மண்ணும் வரல. அங்க போய் எங்க அண்ணனுக்கு நாங்க ஓட்டு விட்டா போடுங்க, ட்ரம்ப்புக்கு ஓட்டு ஹலோ கிங்ஸி, போடாதீங்க நாங்க அப்படின்னு. எங்களுக்கு மட்டும் கெப்பாசிட்டி இருந்தா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைப்போம். இல்ல இங்க இந்த ஏன்லாம் கேட்க பைத்தியக்காரனுங்க கூடாது. ஒண்ணு பண்ணானுங்களேண்ணா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த போன பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஆமா போன பர்த்டே லாஸ்ட் இயர். அந்த பர்த்டே வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு எம்பியை வச்சு அது ஜென்ரலா வந்துட்டு இங்க எல்லாருக்கும் பேசுறவரு. அவர்கிட்ட போயிட்டு டிவிக்கு கட்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்ல வச்சானுங்க. அட தற்குறீங்களாடி, இந்த ஆள் அங்க இருந்து சொல்லியே உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? அவரு ஏதோ ஸ்டார்ட் அப் போல, ஏதோ இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் ஏதோ சொல்லியிருப்பாரு. இவனுக்கு பாருங்க, அமெரிக்கால போயிட்டு நாங்க ரோடு போடுறோம், ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடாதீங்க பேசுவானுங்க பாரு. இவங்கள எல்லாம் பேசினாலும் பேசுவானுங்க, இவனுங்களெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க. இவனு தான் பேசினானுங்க லியோ டைம்ல, மறக்கவே மாட்டேன் அந்த ஸ்பேஸ ரெக்கார்டிங்க. லியோனார்டோ டிகாப்ரியோ பைடன் கிட்ட பேசுறாராமா. அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் திரும்ப நடக்குமா? அது ஒரு லியோனார்டோ டிகாப்ரியோவை தெளிவா உன்னால சொல்ல லைஃப்ல முடியும். மறக்க முடியாத ஒரு 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 பைடனுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுல இவனுங்க இந்த படத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்க. பாவீங்களா, அத வேற அப்படியே சீரியஸா சொல்றான். சீரியஸா அதுதான் சொல்லு. டார்க் காமெடிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? சீரியஸா இருக்கும், ஆனா நமக்கு சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரிதான் விஷயம் டாப் சீக்ரெட் எனக்கு தெரியும், அதனால ஸ்பேஸ்ல சொல்றேன் வருவானுங்க. கனடால சினிப்ளெக்ஸ் வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ் செயின். அவன் தமிழ் படமே ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு டிசிஷனுக்கு வந்ததே தெரிய படத்துக்கு அப்புறம் தான். அந்த தெரிய படத்துல தானே இவனுங்க அந்த தற்கொலைங்கெல்லாம் உள்ள பூந்து அடாவடித்தனம் பண்ணி, ஆமா அதோட அவன் டிசைட் பண்ணான் சினிப்ளெக்ஸ் இனிமேல் நான் தமிழ் படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னுட்டு. தலைவர் வந்து நெட்ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணி ஃபாரின்ல நெட்ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணி பெருசு கொண்டு போனா இவனுங்க வந்து ரிலீஸ் பண்ண விடாம கட் பண்ணின்னு வரானுங்க. அவர் வந்து ஓபன் பண்றாரு மார்க்கெட்டை, இவனுக்கு போயிட்டு இவனுக்கு ரெப்புடேஷன் பாருங்க, இவனெல்லாம் உள்ள விடாதுடான்ட்டு. நிஜமா ப்ரோ என்ன பண்ணிட்டானுங்க, ஸ்கிரீனை கட் பண்ணி விட்டு உள்ள ஸ்மோக் பாம்பை த்ரோ பண்ணி விட்டுருக்கானுங்க. என்னது புரியல, என்னது? உள்ள ஸ்கிரீனை கிழிச்சு விட்டுக்கா, உள்ள ஸ்மோக் பாம்பை த்ரோ பண்ணிட்டானுங்க. ஸ்கிரீனே கீழ்ட்டானுங்களா? ஆமா ஒருவேளை விஜய் அண்ணா மேல பாம்பு போடுறத நினைச்சு போட்டாங்களா? விஜய் அண்ணாவை போட்டுடலாம்டா இன்னைக்கு. என்ன நம்பர் தற்குறிங்க. அதெல்லாம் பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனையா வருமே இந்த மாதிரிலாம் பண்ணா. இல்லக்கா முன்னாடிலேருந்தே வந்துட்டு லைக் நார்த் இந்தியன் மூவிஸ் மட்டும்தான் அந்த செயின்ல ஓடுற மாதிரி இருக்கும். நம்ம இங்க வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரே நிமிஷம் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனியா இவங்க தமிழ் ஆட்கள் தான் நடத்திட்டு இருக்கிறானுங்க. அதை அந்த தியேட்டர்ல தான் தெலுங்கு படம் எல்லா படமும் ஓடும். தெலுங்கு படம் கூட அவங்க அங்க ரிலீஸ் பண்றது கிடையாது. இப்ப சவுத் இந்தியன் மூவிஸே அங்க ரிலீஸ் பண்றது கிடையாது மல்டிப்ளெக்ஸ் செயின்ல. நம்மளுக்கு அதனாலதான் வந்துட்டு எந்த படமுமே அங்க போய் பார்க்க முடியறது இல்ல. எல்லாம் வச்சிருக்கிற தியேட்டர்ல தான். எந்த சீன் ஓடும்போது கிழிச்சாங்க சொல்ல முடியுமா? இந்த விஜய் குமார் அப்படின்னு சொல்லும்போது வாயில கிழிச்சு பாம்பு போட்டாங்களே. தெரியல ப்ரோ, அதெல்லாம் படம் ஸ்டார்டிங்லயே நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சுத்தி வந்து பேசுவாங்க தெரியுமா? அது நானா கூட தெரியுக்கா தெரியும் அப்பயே ரைட். இவனுங்க அண்ணாதான் ஒரு வாரம் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு உள்ள போறானுங்க? அப்புறம் பார்த்த உடனே காண்டா எதுக்கு இதெல்லாம் பண்ணா? இல்ல வைட் ப்ரோ, அட்லீஸ்ட் இப்பயாச்சு நாங்க வந்துட்டு இதுல பாக்குறோம், டால்பி அட்மாஸ்லாம் அப்கிரேட் பண்ணிருக்கானுங்க அவனுங்க தியேட்டர்ல. இப்ப லியோக்கு முன்னாடில இருந்து தான். பட் ஆனா அதுக்கு முன்னாடிலாம் பழைய ஸ்கிரீனு ஆடியோவும் கிளாரிட்டி இருக்காது. பழைய தியேட்டர், நம்ம ஊரு பழைய தியேட்டர் மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம் படத்தை. ஆமா கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அந்த சினி ஸ்டார்ஸ் கொடுமை. ஆனா கபாலி வந்து அதுல பார்க்க கூடாதுன்றதுக்காக யுஎஸ் டிராவல் பண்ணி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சினி ஸ்டார்ஸ்ல உட்காந்து பார்த்தது கொடுமையான தியேட்டர் அது. சினி ஸ்டார்ஸ் தான், அட்டவாலியும் மவுண்ட்ரியலாம் சினி ஸ்டார்ஸ் தான். அவன் பெட்டர் ஆகிட்டான். இவன் யாருக்கெல்லாம் இன்னும் இப்ப யார்க் சினிமாஸ்ல 5 ஸ்கிரீன்ல 2 ஸ்கிரீன் தான் டால்பி, மற்றது எல்லாமே இன்னும் பழைய ஸ்கிரீன் தான். இதனாலே விஜய் பிடிக்காது போலையா அவருக்கு? ஆமாமா கண்டிப்பா. அது வந்து அந்த மனோரமா காமெடி வரும் தெரியுமா, கவுண்டமணி செந்தில் எகத்தாலாம் ஏதோ பேசியிருப்பா, ஆத்தா வாயிலே பட்டாசு கொளுத்தி போட்டானுங்க. அந்த மாதிரி அந்த தெரியப்பட்டலாம் ஏதோ எகத்தாலும் பேசியிருக்கான், இவனுங்க வந்து தாங்க முடியாம பட்டாசு கொளுத்தி போட்டானுங்க. அவன் உட்பைன்ல இன்னும் 4 ஸ்கிரீன் அப்படியே தான் இருக்குது. அதெல்லாம் இன்னும் அப்கிரேட் பண்ணவே இல்லை.
ஆல்பியன் 2 புதுசா உட்காந்து டால்பி அட்மாஸ்ல வச்சிருக்கான். அது அங்கதான் எல்லாரும் போறது இப்ப எல்லாம். அந்த ரெக்கார்டிங் எனக்கு தெரிஞ்சு போடுறேன் கேளுங்க. கடைசியா ரஜினி தலைவர் படம் வந்து சினிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆனது வந்து இது கோச்சடையான் ஆமா கோச்சடையான் ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் சொன்னாங்க. நான் அப்ப இங்க இல்ல சொன்னாங்க. நான் கோச்சடையான் தான் பார்த்தேன். ஏதோ ரெக்கார்டிங் போடுங்க. கிங்ஸ்லி அண்ணா அந்த ரொம்ப நாள் கலெக்ஷன் ஒரு படம் ஒரு தியேட்டர் வந்தது, அங்க ரிலீஸ் ஆகுதா புலி? இல்ல அங்க இன்னும் லியோ ஓடினுக்குதா? அதத்தானே இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு இருந்தோம். ஓஹோ, போடுறேன். அந்த தியேட்டர் பேர் என்ன? இதுதான் உட்பைன் சினிமாஸ். ஓகே ஓகே. இங்க ஒரு பிஹைண்ட் மாதிரி. Actually, I'm representing my fan page from New Delhi, sir. And one person had a query regarding USA IMAX release. What's the reason for cancellation? So I may tell him that there is a movie releasing from Hollywood, Killer of Flower Moon, in which the main actor is Leonardo DiCaprio. He went to Joe Biden for the request that if Leo or any other movie is releasing, so kindly cancel that for a few days so that this movie can get a major number of screens in United States. Okay, yeah. That's the you may search on Google. I read this article that they requested Joe Biden regarding this IMAX issue. So maybe this can be a major reason, because already this movie is from Hollywood and Hollywood is from USA. So first of all, they will see their own movies rather than other countries' movies. Okay. Speak, bro. Yeah. Speak, bro. இல்ல இத சொன்னதுக்கு அப்புறமா ஸ்பீக் ப்ரோ சொல்றான் பத்தியா? அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எனக்கு என்னன்னா, இங்க சொல்றவன் தான் தற்குறினா, அது அவன் சொல்றதை கேட்டுட்டு ஒருத்தன் ஓகே நான் பாருங்க, இங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். அவனுக்கு ஜோ பைடன் யாரு தெரியும் இருக்காது. பைடனுக்கு வந்த சோதனையா இருக்குப்பா. இல்ல அவன் ஒண்ணு சொல்றான், ஹாலிவுட் இஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஏன் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதா? டேய் எங்க இருந்துடா வரீங்க? இல்ல ஐ அம் கோயிங் டு ஷேவ் மை ஹெட் அந்த மாதிரி லியோனார்டோ டிகாப்ரியோ ரிக்வெஸ்டட் ஜோ பைடன் 2 days லீவ் அந்த மாதிரி. கீழே த்ரெட்ல போய் பாத்தீங்களா, லியோக்கு தியேட்டர் கொடுக்கலன்னு தான் வந்து பைடன் ஆட்சியை கலைச்சிட்டோம்னு சொல்லியிருப்பானுங்க இவனுங்க. இது பைடனுக்கு தெரியுமா? நான் அந்த ஸ்பேஸை நல்ல வேலை ரெக்கார்ட் பண்ணேன். அது நான் ரெக்கார்டிங் ஸ்பேஸ். நான் தான் அங்க உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப இவனுங்க ஆக்சுவலி அங்க வந்துட்டு இவன் தான் கார்த்திக் கனடா தான் உட்காந்து, கனடா கார்த்தி தான் உட்காந்து ஏதோ பேச போயிருந்தான். அவன் இதெல்லாம் உட்காந்துட்டு அவன் இந்த ரெக்கார்டிங்ல அவன் ஸ்பீக்கர்ல தான் உட்காந்து இருப்பான். ஆனா அமைதியா கேட்டுட்டு இருப்பான். ஆனா தற்கூறீங்களா? விழுந்து சிரிச்சேன். நான் இது ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கிட்ட போச்சு ரெக்கார்டிங்.